Hi students, welcome back. Exercise 2.12 logarithm concept பத்தி பார்க்க போறோம். First இதுல நம்ம exponential function பத்தி பார்க்க போறோம். Exponential function. First இதுக்கான definition பார்க்கலாம். Now our definition is for any a greater than 0 and x belongs to R, a power x is called the exponential function. So, இப்போ a power x is not defined for எதில் define ஆகாது அப்படின்னா a less than 0 இருக்கும்போதும் define ஆகாது x equal to 1 by m அதாவது இந்த x வந்து ஒரு ரேடிக்கலாக இருந்தாலும் நம்மளால a power x define பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a less than 0லையும் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ எதில் டிஃபைன் பண்ண முடியும்? a greater than 0 இருந்தால் தான் டிஃபைன் பண்ண முடியும். அடுத்தது x which is equal to 1 by m இருந்தாலும் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ எதுவாக இருந்தால் டிஃபைன் ஆகும்? x which is equal to m இருந்தால் தான் டிஃபைன் ஆகும். நெக்ஸ்ட்டு a equal to 0 வந்துடுது. அதாவது பேஸ் வந்து 0 வந்தாலும் நாட் டிஃபைன். அப்போ எப்படி இருக்கணும்? a நாட் ஈக்குவல் டு 0, 0வை தவிர வேறு எந்த வேல்யூ வந்தாலும் நம்மளால் இந்த எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அப்போது இந்த 3 கண்டிஷன்லையும் நம்மளால் ஒரு எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ எதில் டிஃபைன் பண்ண முடியும்? a greater than 0, x equal to m and a not equal to 0 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸ்பொனன்ட்ஸ், இதனுடைய பேசிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகெயின் we can recall. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 power 3 எடுத்துக்கிறேன். this we can write 2 into 2 into 2 which is 2 power 3 equal to 8. Okay, one more example. I am taking 3 power 4. this is 3 into 3 into 3 into 3. So 3 power 4 which is equal to 81. So இது வந்து இப்போ exponents. இப்போ exponentsலேயே இப்போ one more thing எடுத்துக்கிறேன். 5 to the power x which is equal to 125. இப்போ xக்கு வந்து என்ன பவர் ரேஸ் பண்ணால் 125 வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 by 1 பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அசியூம் பண்ணுறேன். இப்போ 5 power 1 போடுறேன் 5. அப்போது x வந்து என்ன? நாட் ஈக்குவல் டு 1. அடுத்தது 5 power 2 போடுறேன். 5 into 5 which is equal to 25. 25 தான் வருதா? ஸோ x which is not equal to 2. நெக்ஸ்ட் இப்போ 5 power 3 போடுறேன். 5 power 3 போட்டேன் அப்படின்னா 5 into 5 into 5 which is equal to 125. அப்போது x which is equal to 3 போட்டால் தான் நமக்கு 125 ஆன்சர் கிடைக்குது. அப்போது 5 power x which is equal to 125 அப்படின்னா 5 power 3 which is equal to 125. So x value as 3. இது மாதிரி ஒரு எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது. ஏன்னா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டு பார்க்கும்போது 1 by 1 செக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணதான் நம்ம வந்து இப்போ லாகரிதம் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நவ் எக்ஸ்பொனன்ட்ஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். விச் இஸ் 2 power 3 equal to 8. At the same time 3 power 4 which is equal to 81 and 5 power x which is equal to 125. இதில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டு எக்ஸுக்கு வந்துட்டு 3 வருதுன்னு சொன்னோம். ஸோ 5 power 3 வந்தால் தான் 125. ஸோ x which is equal to 3 is our ஆன்சர்னு சொன்னோம். இப்போ இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ இதுக்கு வந்து லாங் டைம் டியூரேஷன் எடுத்துக்கும். ஸோ இதை வந்து டைம் வந்து ஷார்ட் பண்ண தான் இப்போ லாகரிதம் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ்பொனன்ஷியல் அப்படியில் 2 power 3. இப்போ வந்து நான் 2 power 3 எடுத்துக்கிறேன். 2 அப்படிங்கிறது பேஸ், இந்த 3 அப்படிங்கிறது பவரில் இருக்கக்கூடியது.
3ங்கிறது பவரில் இருக்கக்கூடியது. இப்போ நான் இதை லாகரதம்க்கு மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லாக் போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்கே பவரில் நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த பவரில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்போ பவரில் 3 இருக்குது. ஸோ இங்கே நான் 3 எழுதிட்டேன். பேஸில் இருக்கிற 2 இங்கே பேஸ்க்கே வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் வந்துட்டு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ லாக் 8 to the base 2 which is equal to 3. So next 3 power 4 equal to 81. இது logarithm formக்கு மாற்றலாம். log equal to here the power as 4, base as 3, here 81. So எப்படி ரீட் பண்ணோம்னா log 81 to the base 3 which is equal to 4 அப்படின்னு படிக்கணும். இப்போ இதில் பாருங்க log 8 to the base 2 which is equal to 3. Okay, here இங்கே 2 வந்து பேஸ்னு எடுத்தோம், அதே மாதிரி இங்கேயும் 2 வந்து பேஸில் தான் இருக்கு. ஓகேவா? இந்த 8 அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 8 அப்படிங்கிறத ஆர்குமெண்ட். இப்போ எக்ஸ்போனன்ட்லையும் 2 பேஸ் தான், லாகரதம்லையும் 2 பேஸ் தான். ஆன்சர் வந்து ஆர்குமெண்ட்டு. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ லாகரதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதே இந்த டைமை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ இதை நான் லாகரதம்க்கு மாற்றினேன் அப்படின்னா லாகு, இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்துட்டு எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகே, பேஸ் வந்துட்டு 5. ஹியர் வி வில் ரைட் 125. ஓகே, ஸோ நவ் log 125 as 5 power 3 to the base 5 which is equal to x. இப்போ நம்ம பவர் ரூல், லாகரதமில் பவர் ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது log a to the power b which is equal to b log aன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 முன்னாடி வந்துடும். log 5 to the base 5 which is equal to x. Now 3 log, here base and argument are same, that is log a to the base a அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1. ஓகேவா? ஸோ log 5 to the base 5 இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம், which is equal to x. So here 3 into 1 is 3 which is equal to x. So what is our answer for x? X which is equal to 3. So x equal to 3 கிடைச்சிருச்சா? ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம இனிமே தான் ப்ராப்பர்ட்டியில் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்காக இங்கே நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொன்னேன். பட் we will see the property briefly. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எனி நம்பர் டு த பவர் 0 which is equal to 1. இப்போ எனி நம்பர் அப்படிங்கிறது நான் இப்போ 4ன்னு எடுத்துக்கிறேன். 4 பவர் 0 which is equal to 1. இப்போ இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? இப்போ 4 பவர் 0 equal to 1 எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் லாகரதம்க்கு மாற்றிக்கிறேன். log here as 0, base 4, argument as 1. So log 1 to the base 4 which is equal to 0. இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் லாகரதம்க்கு மாற்றிட்டேன். அப்போ எனி நம்பர் பவர் 0 equal to 1 இதிலிருந்து log 1உடைய வேல்யூ என்னன்னு சொல்லலாம், 0ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா log 1 to the base எனி நம்பர். ஸோ இப்போ எனி நம்பர் ஏன்னு எடுத்துக்கிறேன், which is equal to என்ன, 0. ஸோ log 1உடைய வேல்யூ வந்து இது என்ன, ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதையவே நம்ம ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். இப்போ எனக்கு log 1 to the base 4 which is equal to வேல்யூ தெரியாது, அதாவது log 1ஓட வேல்யூ தெரியாது. இதை நான் வந்து x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு மாற்றி கண்டுபிடிக்க போகிறேன். 4 பவர் x which is equal to 1. ஓகேவா? இப்போ 4க்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் 1 வருது அப்படின்னு பார்க்கணும். 4 பவர் 0 ரைஸ் பண்ணாதான் 1. ஓகேவா? ஸோ வாட் இஸ் x?
x which is equal to 0. So இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்? log 1 to the base 4 which is equal to 0. So log 1 உடைய value என்ன? 0. இப்போ exponentல இருந்தாலும் logarithmல மாத்தி log 1 ஓட value 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ log 1 ஓட value கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை exponentialக்கு மாத்தி x உடைய value கண்டுபிடிச்சிருக்கிறோம் reverse. Now we will see some properties related to this logarithm. இப்போ first property பார்க்கலாம். இப்போ first propertyயே பார்த்தீங்க அப்படின்னா log 1 ஓட value 0ன்னு சொல்றது தான் first property. இப்போ log 1 ஓட value வந்து 0. This is our first property. இப்போ இதுக்கான proof பார்க்கலாம். இப்போ நான் base வந்து இப்போ நான் இங்க வந்து a இருக்கிறதா எடுத்துக்கிறேன். Any base. So log 1 to the base a which is equal to 0. இப்போ இதை நான் exponentialக்கு மாத்துறேன். So any number power 0 which is equal to what? 1. Sorry here. இப்போ log 1 ஓட value வந்து நம்ம xன்னு எடுத்துக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்க போறோம். So இப்போ exponentialக்கு மாத்தணும் அப்படின்னா a to the power x which is equal to 1. So xக்கு என்ன power raise பண்ணா 1 வரும்? 0 raise பண்ணாதான் 1 வரும். அப்போ what is the value of x? X which is equal to 0. So we can write log 1 to the base a equal to x. X value as what? 0. So from this we can write whatever may be the base log 1 to the base a which is equal to 0. இப்போ for example நான் bases வந்து மாத்தி எடுத்துக்கிறேன். log 1 to the base 5 which is also 0. இப்போ நான் வேற ஒரு base எடுத்துக்கிறேன். log 1 to the base 8 which is equal to 0. Whatever may be the base log 1 அப்படினாலே value வந்துட்டு என்ன? 0 தான். Now this is our first property. Next we will see the second property. log a to the base a அதாவது ஆர்குமெண்ட்டும் பேஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதனுடைய வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்னேன், இதனோட வேல்யூ 1 வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ log a to the base a வந்து நான் xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ now இப்போ நான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு மாற்றுறேன். a power x which is equal to a power x which is equal to a. இப்போ aக்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் a வரும்? 1 ரைஸ் பண்ணால் தான் நமக்கு a வரும். ஸோ what is x? x which is equal to 1. So we can write log a to the base a which is equal to x value as 1. இப்போ வந்து நான் ஆர்குமெண்ட்டும் பேஸும் சேம் எடுத்துக்கிறேன். log 2 to the base 2 also 1. இப்போ வேற ஏதாவது நம்பர் மாத்துறேன். எவ்வளோ பெரிய நம்பர்? 101 to the base 101. The value as 1. Okay. Now log a to the base a which is equal to 1 அப்படிங்கிறது second property. Now we are going to see third property. log a to the power n to the base a இதனுடைய வேல்யூ nன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா log a to the power n to the base a இதை வந்து நான் xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு மாற்றுறேன். a power x which is equal to a to the power n. ஸோ பேசஸ் வந்து ஈக்குவல், அப்போ பவரை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவல்னு சொல்லுவோம். x which is equal to n. So log a power n to the base a equal to x. X value as what? n. ஓகேவா? இதை தான் in general இப்படி மாற்றியும் சொல்லலாம். இதை வந்து பவர் ரூல். இந்த n வந்து முன்னாடி வந்துடும். n log a to the base a which is equal to n அப்படின்னு சொல்லுவோம். எப்படி என்னன்னா இப்போ இங்கே செகண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். n log a to the base a னா 1 வந்துடும். ஓகேவா? ஸோ இது 1 அப்படின்னா இதனுடைய வேல்யூ எவ்வளோ? n ஆகிடும். இதுவே வேறு என்ன நம்பருக்கு வேணாலும் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். சப்போஸ் 5 log 7 to the base 7 அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்துட்டு 5. இந்த வேல்யூ 1 ஆகிடும். இங்கே வந்து 5 into 1 ஆன்சர் இஸ் 5. இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்.
3 log 8 to the base 8. Log 8 to the base 8 by property 2 1. So 3 into 1 value எவ்வளோ 3. So இந்த 3 properties தான் very important. Log 1 value 0, log a to the base a 1, log a power n to the base a அப்படின்னா n. அதாவது பவரில் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சராக வரும். Still that we have seen 3 properties. Now fourth property. Fourth property அப்படின்னு பார்த்தீங்கன்னா product rule. Fourth property is product rule. That is இப்போ வந்து log ab ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து log a plus log bன்னு எழுதுவோம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அடிஷன்னு பிரித்து எழுதுவோம். சப்போஸ் 3 நம்பர்ஸ் இருந்ததுன்னா 3ஆக பிரித்து எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் log abc அப்படின்னா which is log a plus log b plus log cன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி இஸ் quotient rule. Okay, so log a divided by b formation அப்படின்னா log a minus log b. ஓகேவா, ப்ராடக்டில் இருந்ததுன்னா ப்ளஸ் சேர்த்து எழுதுவோம், குவேஷன்ட்டில் இருந்ததுன்னா மைனஸை வச்சு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். Change of base rule. Okay, so now log a to the base b into log b to the base a which is equal to 1 ன்னு சொல்லுவோம். இங்கே a to the base ன்னு இருக்கு, இங்கே b to the base. பேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குது, அதனால தான் இதை சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். which is equal to 1 ன்னு சொல்லுவோம். இதை வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்னு சொல்கிறத விட பாக்ஸ் ரூல்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போது இதில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம இன்னொன்று மாற்றி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து log b to the base a-ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 1 இங்கேயே இருக்குது, இது வந்து டிவிஷனுக்கு வந்துடுது, log a to the base b-க்கு வந்துடுது. சப்போஸ் இந்த ஃபஸ்ட் வேல்யூ log a to the base b வந்துச்சு அப்படின்னா 1 டிவைடட் பை log b to the base a-க்கு வந்துடும். ஓகே, நமக்கு என்ன வேணுமோ அதை அக்கார்டிங்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். b to the base a-னா இங்கே a to the base b-ன்னு வரும், a to the base b-னா இங்கே வந்து b to the base a-ன்னு வரும். இதுதான் வந்து நம்ம பாக்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டில் தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நான் a to the power x which is equal to bன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, எக்ஸ்பொனென்ஷியலில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து நான் லாக்ரதம்க்கு மாற்றணும். ஸோ லாகு பேஸில் இருக்கிற a இங்கேயே வரும், equal to xb. So log b to the base a equal to x. அப்போ இது எக்ஸ்பொனென்ஷியல், இது லாக்ரதம். அப்போது இதிலிருந்து இதை மாற்றுறோம், இதிலிருந்தும் இதை மாற்றலாம். அப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனையும் லாகரதமிக் ஃபங்க்ஷனையும் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஆர் என்னன்னு சொல்லலாம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாகரதமிக் ஃபங்க்ஷன் அண்டு or we can say logarithmic function and exponential function or reciprocal function or inverse function. Thank you students.